வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் குட்டீஸ்க்கு பிடிச்சது தான். குழந்தையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட வைக்கலான்னா இப்படிலாம் சாப்பிட வைக்கலாம். கஸ்டர்ட், அதாவது மிக்சட் ஃப்ரூட் போட்டு கஸ்டர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் சின்னதாக வச்சுருக்கேன், அதுக்கு காயட்டும். அது இது என்னென்னா கஸ்டர்ட் வானிலா பவுடர். இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் 5 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் கிட்ட பால் விடலாம். இதில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா, இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. இந்த சர்க்கரையும் இதில் கரையணும். நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை ரெடி ஆகிடுத்து. பால் பார்க்கலாம். அடியில் பிடிச்சிடவும் கூடாது. அட் த சேம் டைம் ஏடும் தனியாக படிஞ்சதுன்னா கஸ்டர்டுக்கு நல்லா இருக்காது. அதனால் இதை கலரிண்டே இருக்கணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களோட சௌகரியம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது மாம்பழம் எடுத்திருக்கோம், திராட்சைப்பழம் எடுத்திருக்கோம், ஆப்பிள் எடுத்திருக்கோம், பமக்ரேனட் எடுத்திருக்கோம், அண்ட் மஸ்க் மெலன் போடலாம், அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறதுனாலும் போடலாம். கேஷ்யூ, பாதாம் அதெல்லாம் போடுறதுனாலும் போடலாம். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது பிடிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் போடலாம். அவள் எதை சாப்பிட மாட்டாலோ இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்தா சாப்பிட்ருவானா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இது நான் புதுசாக பண்ணல, நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன்னு தான் நினைக்கிறேன். தெரியாத வாளுக்கு, புதுசாக பண்ணுற வாளுக்கோசரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பண்ணுறது ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே உண்டு. பால் பொங்குற சமயத்தில் இதை விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ரெடி எடுத்து உங்களுக்கு இப்படி ஸ்பூனால் எடுத்து காமிக்கிறேன். இது எப்படியே ஆற விடலாம். இப்போது இதில் வந்து ஃபைனலாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வானிலா எக்ஸ்ட்ராக்ட் போடுறோம். அடுப்பை அணைச்சிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு காமிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் போடுறோம், கிரேப்ஸ், மேங்கோஸ், பனானா, pomegranate. இது என்னன்னு கேட்டேன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் இதிலேயே கலக்கலாம். உங்கள் சௌரியம் 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் கலக்கினோன்னா நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கோசரம் நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்க முடியாது, அந்த இடத்துல கிடைக்காத இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறவா ஜஸ்ட்டு வெண்ணெய் இருந்தால் கூட போகிறோம், ஒரு அமுல் பட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு அதில் ஒரு சின்ன சால்ட்டோடு சேர்ந்து இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். இது ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதோடு அதை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆனதும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது கஸ்டர்ட் இப்போ நல்ல ஜம்முன்னு செட் ஆகிடுது, ரெடி ஆகிடுது.
கஸ்டர்ட் ரெடி. இந்த நிமிஷத்தில் நிஜமாலுமே நான் திருப்பியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் காமாட்சிக்கு நன்றி, என்னை பெத்தவாளுக்கு நன்றி. இது எல்லாத்துக்கும் தூண்டுகோலாக இருந்த என் கணவர் ஆர் சுந்தருக்கு மிக மிக நன்றி. நான் நமஸ்காரத்தை இங்கேருந்தே தெரிவிச்சுக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.